தேங்க்யூ சார். ஓகே சரி கிளம்பலாமா? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமா? வித்யா, நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நம்ம இப்படி அடிக்கடி மீட் பண்றது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாமா? எதுவும் இருந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாமே. ரொம்ப அவசியம்னா மட்டும் மீட் பண்ணிக்கலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்களை எப்போ பாப்போம், எப்போ பேசுவோன்னு நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் பிடிக்காத மாதிரி பேசுறீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார்? உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருக்குங்களா சார்? சே அப்படிலாம் எதுவும் இல்லை வித்யா. எப்படியும் அருண் கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணோன்னு தான் வீட்டில் யோசிப்பாங்க. உங்களுக்காக மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்படி அடிக்கடி மீட் பண்ணுறது உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாதுல்ல. இதே மாதிரி தான் அருணும் ரஞ்சிதாவும் மீட் பண்ணதை கல்பனா பார்த்ததுனால தான் பிரச்சனை இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்குது. உங்கள் கல்யாணத்துலேயும் அந்த தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. சம்பந்தப்பட்டவரே என் கூட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்க சான்ஸ் இல்லை சார். இல்ல புரியல. மத்த எல்லா விஷயத்திலயும் ஷார்ப்பா இருக்கீங்க. ஆனா என் லவ் விஷயத்துல மட்டும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மனுஷனுக்கு என் பார்வையில இருக்க காதலும் புரியல, நான் சொல்ல வர அர்த்தமும் புரியல. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். வித்யா, என்னாச்சு? கேட்டதுக்கு பதில் சொல்லாம எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம மீட் பண்றதுனால என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது சார். எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான், நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்பயும் புரியாத மாதிரியே பேசுறீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். ஒரே நிமிஷம். ஹலோ, கல்பனா சாரோட தான் பேசிட்டு இருக்காளான்னு செக் பண்ணுமே. சாருக்கு சந்தேகம் வராம எப்படி செக் பண்றது? இன்னைக்கு கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே தேங்க்ஸ். யார் சார் போன்ல? ப்ரொமோஷனல் கால் வித்யா. ஓ சார், நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோம். உங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமா? என் போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணிக்கங்க. ஹலோ 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 சார், இங்க நெட்வொர்க் கிடைக்கல, நான் கொஞ்சம் வெளில போய் பேசிக்கிட்டுமா? ஹலோ, ஹே, நான் வித்யா பேசுறேன். என் போன்ல சார்ஜ் இல்லடி, இங்க நெட்வொர்க்கு கிடைக்கல. நான் அப்புறம் பேசுறேன், நீ வெய் போன. கல்பனா சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கா. ஆனா ஏன் என்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசினதா போய் சொன்னா? சார் கிட்ட பேசினதை ஏன் என்கிட்ட மறைக்கிறா? ஏதோ தப்பா இருக்கே. போனை பர்ஸ்ல வச்சுட்டு ஏன் வீட்டில் இருக்குன்னே போய் சொன்னா? இவ போன்ல இருந்து கால் பண்ணாம எதுக்காக ஏன் போனை வாங்கிட்டு போனா? ஒருவேளை நான் யார் கூட பேசுறேன்னு இவ செக் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாளோ? அப்படின்னா கல்பனா கூட பேசிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பா.